வணக்கம் மகளே, வெல்கம் டு கீரி பழச்சாரன். இது பிக் பாஸ் வீட்டில் மிட் வீக் எவிக்ஷனா நடா சொல்கிறா கிரின்னு சொல்லி இந்த தம்ப்ளைனை பார்த்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக உள்ளே வரலாம். ஒரு சில பேர் ஹாப்பியாக வரலாம். அப்பா ஃபைனலாக வந்துட்டு ஒரு மிட் வீக் எவிக்ஷன் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தோட வரலாம். அது என்ன ஏது, இதெல்லாம் உண்மையா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறலாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் கீரி பழ சேனலுக்கு வரும்போது ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நல்லது, நாடு முன்னேறும். ஸோ அதனால் அதை பண்ணிக்கோங்க. அது என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 18 பேர் வந்து உள்ள கொண்டாங்க. அதுலேருந்து 17 16 படி தான் ஃபில்டர் பண்ணுறதா இதோட ஃபார்மெட், ரைட்டா? பட் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, பிக் பாஸோட சீசன் 4, 3 இதெல்லாம் வரைக்குமே 12 பேர் 15 பேர் தான் அதிகபட்சம் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஒயில் கார்டு சேர்த்து அது கரெக்டாக ஒரு 18 முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவே அது அதிகபட்சமே 15 தான் வரும், ஒயில் கார்டெலாம் சேர்த்து முன்னாடிலாம். அப்படி வர 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 இப்போ 20, 22, 24, 30, 40 விட்டுருவாங்க போல, ராயல் ரம்பல் மாதிரி. அதனால வந்துட்டு சரி ஓகே, அதிக பேரை விட்றோம், 18 பேர் விட்டுருக்கோம், ஃபில்டர் பண்ணினா தான் வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள அனுப்பும்போது ஒரு 4-5 பேர் உள்ள அனுப்பும்போது இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபில்ட்ரேஷனை டபுளாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்கே 2 பேர், பிரவீன் காந்தி சார், நந்தினி வாக் அவுட் ஆனால் சில டைம்ல வந்துட்டு நாமினேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. எப்படி ஆயா கிருஷ்ணனை காப்பாற்றினாங்க, நான் இந்த வாரம் வந்துட்டு வாக் அவுட் பண்ணதுனால ஆயா கிருஷ்ணன் போக தேவையில்ல, இந்த மாதிரி பண்ணாங்க, காப்பாற்றுறாங்க. ஆனால் இந்த தடவை அதெல்லாம் இல்லை. ஒருத்தர் போயிட்டாரு, கூடவே நீனும் போன்னு சொல்லிட்டு பிரவீன் காந்தி சாரத்துக்கு வெளில விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இந்த எவிக்ஷன் அனுப்பிச்சு. இப்போ இந்த லாஸ்ட் வீக் அப்சரா சிஜே. இந்த வாரம் சரி ஒயில் கார்டு வாரம், ஒயில் கார்டு என்ட்ரி உள்ள வராங்க, அப்போ கண்டிப்பாக 2 பேரை தூக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏர்லியராக ஒரு மிட் வீக் எவிக்ஷன், ரொம்ப ஏர்லியராக சீசன்ல எல்லாமே ரொம்ப ஏர்லியராக நடக்குது. ஸோ ஒயில் கார்டு என்ட்ரியும் வந்துட்டு ரொம்ப ஏர்லியராக வராங்க. அதே மாதிரி மிட் வீக் எவிக்ஷன் ஒரு 70 டேஸ்க்கு அப்புறம் வர மிட் வீக் எவிக்ஷன் இப்போ வருது. ஸோ அதனால இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது வந்துட்டு தகவல் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? சொல்லப்போனால் இது ஒரு தகவல், இது ஒரு வந்து ரூமராக கூட இருக்கலாம். சொல்லிட்டு கீரி என்ன நீங்கள் சொன்ன நடக்கவே இல்லை, நான் சொன்னேன் எல்லாமே நடந்திருக்கு, ஒன்று தவிர அது ரூமர் கிளப்பி விட்டாங்க, நான் அது கமெண்ட்லேயும் சொல்லிட்டேன். ஸோ மிட்வீக் எவிக்ஷன்னா யாரு போவா, எது வேணா நான் சொல்றேன். அது நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இவங்க, ஏன்னா இந்த ஒரு 3 பேர் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். இந்த 3 பேர்ல கண்டிப்பா 2 பேரை தூக்கிடுவானுங்க. வீக்கெண்டில் ஒன்று, மிட் வீக்ல ஒன்று. ஸோ மிட் வீக்ல யாரை தூக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலையரசன். சரி அப்படி இல்லை, கலையரசன் தூக்கி இல்லை வீக்கெண்ட்ல வச்சுப்போனா பிரவீன் ராஜும் ரம்யாஜும். ஏன்னா இவங்க 2 பேருமே கண்டென்ட் எப்பயாச்சும் ரொம்ப ரேரா வீக்லி ஒன்ஸ் தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க. எந்த ஒரு கண்டென்ட்டுமே பெருசா பண்ணனா தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஜோ கூட ஹெய்டு பண்ணி வச்சுட்டு பிரவீன் ராஜை தூக்கி விடலாம் மிட் வீக் எவிக்ஷன்ல. ஸோ இது 2 பீஸ்ல ஒரு பீஸ் கன்ஃபார்ம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு மிட் வீக் எவிக்ஷன்ல. ஏன்னா ரம்யா ஜோவும் 2 வாரத்துக்கு ஒன்ஸ் தான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. பிரவீன் ராஜும் 2 வாரத்துக்கு ஒன்ஸ் தான் ஏதோ ஒரு சின்ன கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி இவங்க எல்லாம் வந்துட்டு ஹைட் அண்ட் சீக் விளாட்றாங்க, கண்டுபிடி நான் இருக்கேனா கண்டுபிடி அப்படின்னு சொல்லி விளாட்றாங்க. மற்றபடி கேம் விளாட்றாங்க, ஓகே. பட் கண்டென்ட் எங்க, அவங்கள பார்த்து நம்மளுக்கு கண்டென்ட் எதுவும் கிடைத்தா இல்லை. ஸோ வந்து பிரவீன் ராஜ் அண்ட் அதே மாதிரி ரம்யா ஜோவும் வேணாமா, ரொம்ப அநாயகமாக இருக்கு, வேற நீ வந்துட்டு சென்டிமெண்ட்டாக பேசுகிறே தவிர ஒன்றும் இன்டென்ட்டோட ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பேரும் இந்த வாரத்தில் மிட் வீக் எவிக்ஷனில் ஒரு ஆள் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு. அப்படியே கட் பண்ணா வீக்கெண்டு யாரு, வீக்கெண்டு எப்போதுமே நான் வீக்கெண்டில் தேர்ஸ்டே போடுவேன், நான் மண்டேவே லைவ்ல சொல்லிடுவேன். ஸோ அதனால இப்போ டியூஸ்டே நினைக்கிறேன், ஆமாம் நீ டியூஸ்டே நேற்று தீபாவளியில். ஸோ அதனால இப்பயே சொல்லிடுறேன், கலையரசனுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு. கலையரசனுக்கு கண்டென்ட் கிடையாது. பொறணி ஒருத்தனை பற்றி ஒரு குறை சொல்றது இதுதான் பொழப்பாகவே இருக்கு. டாஸ்க்காக ஒன்றும் பெருசாக விளையாண்டு நான் பார்த்தது கிடையாது. ஒரு ஃபைட்டில் இன்வால்வ் ஆகி அதில் சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லியும், இல்லை வந்துட்டு அதை வந்துட்டு சால்வ் பண்ணுறேன்னு சொல்லியும், இல்லை ஒரு பாயிண்ட்டை ஒரு இடத்துல ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணி, ஓகேவா நாங்கள் வந்து என் வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணுறேன், இப்போ பாரு நான் பாயிண்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துலையும் அவன் பர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் அவனுடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஷோ, ஓகேவா. இப்போ வந்து எஃப்ஜே வந்து ஒரு ரேப்பர் ஏதோ 2-3 இடத்துல பாடியிருக்கான். மற்றவங்களாம் கானா வினத்தை வந்து ஒரு சாங் பாடியிருக்காப்புல. இவனோட இண்டிவிஜுவாலிட்டியான ஸ்கில்லு எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாட்டுப்புற கலைஞர், நாட்டுப்புற கலை அழகாக பண்ணியிருக்கலாமே, அங்கங்கே சுத்தமாக பண்ணல. அதனால் இந்த வாரம் தம்பி பெஞ்சை தேய்ச்சது போதும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 பேர் நான் சொன்னதில் கலையரசன் பிரவீன்ராஜ், அது கலையரசன் ரம்யாஜோ, இல்லை பிரவீன்ராஜ் கலையரசன், இந்த 2ம் இந்த வாரம் காலி. வீக்கெண்டு எஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா அது கலையரசனா இருக்கணும்.
இது வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் வேற, ஓகேவா? ஏன்னா இவன் ஒன்றுமே பண்ணல. ஸோ இவனை வச்சிருக்கிறது வேஸ்ட்டு. சம்பளம் கொடுக்கறது இந்த இடத்த வேற யாராச்சும் இது பண்ணலாம். ஸோ அதனால ஏன் இவங்கள தூக்குவாங்களோ இவங்கள்ட்ட ஒன்று கண்டென்ட் இல்லை. ஸோ அதனால வைல்ட் கார்டாக வரவங்க அட்லீஸ்ட் அதை ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் என்னோட ஒரு தாட்டாக இருக்கு. உங்களுக்கும் அது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி தீபாவளியத்தையே பிடிச்சிட்டு இருந்தாலும் வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். எனக்கு பயங்கரமான கோல்டு இல்லை கோல்ட்டு சளி பிடிச்சிருக்கு, ஜலதோஷம், கொஞ்சம் நேரத்தில் ஜுரம் வந்துடும் நினைக்கிறேன், ஃபீவர் வந்துடும். எப்படி இந்த வாரம் ஓட்ட போறேன்னு தெரியல. நான் நேற்று சவால் விட்டேன், பாடுறா தீபாவளி முடிஞ்சா பாடுறா கில்லி மாதிரி. எனக்கு அப்படிதான் நடக்கும்னு தெரியும். இந்த மாசமே விளங்காம போயிட்டு சரி பரவாயில்ல, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை லைவ்ல மீட் பண்றேன். இந்த உங்களோட விடைப்படுது உங்களுக்கு. பை. See you again.